ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டே 2 கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸில் இருக்க எல்லா மாடல்ஸும் எல்லா டிசைன்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெல் போட தெரியும். ஸோ நம்ம ஸ்ப்ரெல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஸோ நமக்கு ஸ்பைரல் டிசைன் போட தெரியும்ல, போட்டாச்சு. இப்போது 4 பக்கம் மார்க் வச்சுக்கோங்க, சென்ட்ரு மார்க்கு. ஓகே, இப்போ இந்த சென்ட்ரு மார்க் எதுக்குன்னா நம்மளோட ஹம்ஸ் ப்ராப்பராக நீட்டாக வர்றதுக்காக மட்டும்தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான். நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கர் அதாவது இந்த பாயிண்ட் மார்க்கர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து ஹம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராப்பர் ஹம்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹம்ஸ் நீட்டாக வந்துடும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ட்ரேஸ் மார்க் அந்த இது மார்க்கர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ட்டின் டிசைன் கொடுக்க போகிறோம். இது நார்மல் டிசைன்ஸ் தான். ஓகே, நார்மலாக ஒரு ஃப்ளவரை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிசைன். நம்ம எல்லா ஒரு ரங்கோலி ஆகட்டும், ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு கோலம் டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம இந்த டிசைன் கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ அதே தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. ஓகேவா? இப்போது இது ஒரு நார்மல் ஃப்ளவர். ஓகேவா? இப்போ ஃப்ளவர்ஸில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஒரு ஃப்ளவர் நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ ஒரு லீஃப், இப்போ இந்த பெட்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஸ்டார்டிங்கோட, இந்த பெட்டலோட ஸ்டார்டிங்கு. இப்போது இதுக்கு நம்ம ஷேடிங் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஷேடிங் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷேடிங் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொரு ஷேடிங் நான் சொல்கிறேன். ஃபுல் எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேடிங் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல் ஷேடிங் கொடுக்கலாம். கம்ப்ளீட் ஃபுல் ஷேடிங். ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேடிங்க்கு பேர் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஷேடிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஷேடிங்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டிசைடு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. கீழே ஷேடிங் பண்ணிட்டோமா? ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் ஷேடிங். ஸோ 2 பக்கமும் ஷேடிங் கொடுத்துருவோம். சென்டரில் கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன ஃப்ளவர்ஸ்க்கு வேணாலும் நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற அப்படி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஷேடிங்னாலும் நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஷேடிங் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனோட அவுட்லுக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ஷேடிங் கொடுக்குறது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ நம்ம அவுட்லுக் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸோட டிசைன் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு யூ ஷேப்பு. ஓகே, இப்போ இதிலேருந்து 2 வி ஷேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ்
ட்ரா பண்ணுறோம். ஓகே, நான் சிம்பிள் டிசைன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு நான் கொண்டுட்டு போகிறேன். ஸோ எல்லா டிசைன்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கோன் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாவே நம்ம நெக்ஸ்ட் டிசைன் அழகாக வந்துடும். ஸோ வந்து இவ்வளோ தான் ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளவர். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன இந்த ஷேடிங்னாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க. இதுக்கு தான் நம்ம வந்து பேசிக் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து அடுத்தடுத்து நீட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் 1 2 3 and 4. ஓகே, இப்போ இதில் இருந்து யூ ஷேப்பில் போட போகிறோம் டிசைன்ஸ். ஓகே, 1 2 யூ ஷேப்பில் போடுங்க, அழகாக போடுங்க. ஓகேவா, இப்போ இந்த 2 இதுக்கும் நடுவில் போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நடுவில் வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்மளோட விருப்பம் தான், எங்கெங்கே போடணுமோ எங்கே போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது போட்டாச்சா. இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் ஷேடிங் கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பார்க்க ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி தெரியும். ஒரு அவுட்லுக் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து கொஞ்சம் தின் லைனாக போட்டுக்கோங்க. ஓகேவா, இதுவும் ஒரு பேசிக்கான ரோஸ் மாடல். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா. இப்போது நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ண போகிறோம். பேசிக் லோட்டஸ், ஒரு மொட்டு. ஓகேவா, அந்த பட்டு மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, எந்த டிசைனுமே வரலைன்னா பென்சில்கிட்ட ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோனில் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் கோன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக வரும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து தெரியும். ஓகேவா, ஸோ கோன்லேயே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து இதோட எண்டில் இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதோட ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த டாட் அப்படின்னா ஹைட்டுக்காக. ஓகே, ஸோ ஈக்குவல் ஹைட் வேணும்ல, அதுக்காக. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது உள்ளக்க கொண்டு வர தேவையில்லை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிளும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்ப்ரில்லும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் லோட்டஸோட ஒரு சின்ன பட். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படி பார்ப்போம். சேம் அதே மாதிரி ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி போடுங்க, அப்போ தான் லோட்டஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சேம் அதே மாதிரி. ஓகே, இப்போ இதிலேருந்து இங்கே டாட் வச்சுக்கோங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உள்ளக்கு கொண்டு வரல, நான் உள்ளே கொண்டு வர தேவையில்லை. ஓகே, 4 வளைஞ்சாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் அதே மாதிரி கீழே ஒன்று திலகம் ஷேப்பு வந்து அப்படியே டவுன்வேர்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இங்கேருந்து 2 பெட்டல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் உள்ள நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்ப்ரில்லாக மாற்றி சென்டருக்கு ஸ்ப்ரில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லோட்டஸ் பார்ப்போம். ஸோ இந்த லோட்டஸ் வந்து திலகம் ஷேப் போட்டுட்டேன்.
ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து போடல, மீடியம் ஸ்பேஸு. இப்போ இதை டச் பண்ணக்கூடாது, இதை டச் பண்ணாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படியே எண்ட் பண்ணிவிட்டு, புரியுதா நான் எப்படி போடுறேன்னு? ஸோ இங்கேருந்து நான் இந்த பெட்டலை டச் பண்ணலை, டச் பண்ணாமல் தான் நெக்ஸ்ட் லைன் வரைகிறேன். ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே தானே, ஸோ வந்துட்டு இங்கே ஓகே. ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு நம்ம ரெஃபரன்ஸுக்கு டாட் வச்சுட்டு நம்ம வரையலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வரைஞ்சாச்சு இல்லையா? இப்போ இதுலேருந்து இங்கே வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். அவுட்லுக்குக்காக அவுட்லைன் வந்து கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைட் கர்வாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் இருந்து கர்வ் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணி மெர்ஜ் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து 2-3 லைன் இப்படி, ஓகேவா? புரியுதா? ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைன்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு ஷேடிங் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம எப்போயுமே ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அவுட்லைன் வந்து தின்னாவோ இல்லைன்னா திக்காவோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம். திக்காக கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட டிசைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். கம்ப்ளீட் டாட்ஸ் கொஞ்சமாக டாட்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ஹைபிஸ்கஸ் டிசைன் ஓவர். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 2 லீஃப் பட்டில் மாதிரி ஒரு சைடு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஒன். இப்போ இந்த இடத்துல சர்க்கிளாக கொடுத்து நம்ம இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீழே வந்துட்டு ஒரு ஸ்பில் கொடுத்து இந்த டிசைனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணலாம். உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு
சேம் ஸ்பைரல் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகே, இப்போ இதிலிருந்து பெட்டல்ஸ் வந்து பெட்டல்ஸோட டிசைன்ஸ் வந்து வேறு. ஓகேவா, நம்ம அங்கே ஹார்ட்டின் கொடுத்தோம், இங்கே வந்து கிராஸ்டு லீஃபாக வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்ப்போம். ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹம்ஸ் போட போகிறோம். 1 2 3 4. ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட போகிறோம். ஓகே, இது ஒரு ஃப்ளவர் டிசைன். ஓகேவா, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போ அதுக்கு நடுவில் வந்து ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெல் போட்டாச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹார்ட்டின் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டின் மாதிரி போடலாம், இல்லை இப்படி சர்க்கிள்ஸ் போடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே அடுத்த பட்டனோட சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அடுத்த பட்டனோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சிம்பிள் டிசைன். ஓகேவா, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ரெண்டு யூ கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து இப்படி. ஓகேவா, ரெண்டு யூ கர்வ், அதிலிருந்து ஒரு 3 ஷேப். ஓகேவா, கொடுத்தாச்சு. சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி, இங்கேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃபுல்லாக சர்க்கிள் கொடுத்துக்க போகிறோம். சர்க்கிள் கொடுத்து இந்த இடத்துக்குலாம் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பெட்டல் ஷேப் மாதிரி. ஓகே, பெட்டல் ஷேப் மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஷேடிங் கொடுத்து இந்த டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டிசைன்ஸும் வரும். ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட ஃப்ளவர்ஸ். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இதில் கவர் ஆகிடுச்சு. லோட்டஸ் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா, லில்லி ஃப்ளவர் கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு ரோஸு, எல்லாமே கவர் ஆகிடுச்சு. தென் வந்துட்டு ஷேடிங்ஸும் கவர் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் டிசைனு. இதுலேயே நம்ம வந்து இப்போ இவ்வளோ தான் நம்ம டிசைன். ஓகேவா, இதுலேருந்து அடுத்தடுத்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம என்னென்ன யோசித்து ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் லீவ்ஸோட டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃப்ளவர் டிசைன். ஓகே, இன்றைக்கி ஃப்ளவர் கிளாஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா டிசைன்ஸுமே நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். ஓகே, நம்மளோட கோன் நம்மளுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நம்மளோட டிசைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட டிசைன்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம்.
ஸோ நம்ம கிளாஸில் வந்துட்டு ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. நம்மளோட ஹென்னா கிளாஸஸோட சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட கிளாஸஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலி ஃப்ரீயாகவே நம்ம சர்டிஃபிகேட் வந்து இந்த கிளாஸஸ்லாம் நம்ம யூடியூப் கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.